ஹாய், வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் முருங்கைக்கீரை. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, ஸோ அந்த முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு 3 டைம்ஸ் அது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெக்னென்சி லேடி வந்து அடிக்கடி சூப் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாம். ஸோ வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4, ஸோ இதை ஓரளவு வறுத்து எடுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் அந்த பேன் வந்து கழுவ வேணாம், அதையே வச்சு நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மாறிடும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவும் விட வேணாம், அந்த ஆயிலே நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம முருங்கைக்கீரையில் பொரியல் செய்வோம், அடுத்தது பருப்பு கடையல் மாதிரி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் செய்யும்போது மெயினாக குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வெரைட்டி ரைஸ் மாதிரி நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது கீரையில் தான் செஞ்சதானே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீரை இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு குறைன்னு அந்த பதத்தில் இருந்தாலே போதும். ஸோ முருங்கைக்கீரை அடிக்கடி பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பித்தம் அப்புறம் மலச்சிக்கல் இதெல்லாமே குணமாகும். ஸோ ஹீட் பாடி பர்சன் கூட வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி கீரை பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, ஸோ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வேர்க்கடலை முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொர கொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சாதத்தில் கிளறலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு மார்னிங் எழுந்து சீக்கிரமாக என்ன லன்ச் செய்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ இல்லைனா வேறு ஏதாவது பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லன்ச் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.